Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் பிகேஎல் 12 தான் தமிழ் தலைவாஸ் தான் கோச் தான். எஸ் என்ன கோச் தான் எடுத்துட்டாங்களே அப்படிமீங்க. எஸ் எடுத்துட்டாங்க. இனிமேல் தான் அவருக்கு நிறைய வேலை இருக்குது. ரைட் அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. நீங்கள் வேறு நிறைய பேர் பேசுங்க தமிழ் தலைவாசன். நீங்கள் 2-3 நாளில் கிரிக்கெட்டில் பிஸி ஆகிட்டோம். ஒரு தடவை சாம்பியன்ஸ் ட்ராஃபி டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எதிர்பார்த்த அதே டீம் தான். அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். சஞ்சீப் பலியான் அவரை பற்றி, அவரோட அச்சீவ்மெண்ட் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுங்க. ஒரு வழியாக கோச்சை ரிமூவ் பண்ணியாச்சு, புது கோச்சை அப்பாயிண்ட்டும் பண்ணியாச்சு. இன்னும் என்ன பில்டப் தான், அடுத்த சீசனுக்கு பில்டப் பண்ண வேண்டாமா? ரைட், அந்த பில்டப் இல்லை, பில்டிங் அப் டுவர்ட்ஸ் பிகேஎல் 12 டீமை பில்டப் பண்ணணும் இனிமேல் தான். ரைட், சஞ்சீப் பலியான் அவரோட அச்சீவ்மெண்ட் பற்றி நான் வீடியோ பார்த்தீங்கன்னா மலைப்பாக இருக்குது. நான் பேசும்போது எனக்கு அவ்வளோ மலைப்பாக இருந்தது. சில பேர் சொன்னீங்க, என்ன சார் ஒரு கோச் தேவாங்க ஐடென்டிஃபை பண்ண முடியல ஜெய்ப்பூரில் இருக்கும்போது, பாட்னாக்கு வந்ததுக்கப்புறம் தானே தெரிஞ்சுதுன்னு. பட் அதுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி கொடுத்துட்டு போடுறேன். அந்த தேவாங்க அங்கே இருக்கும்போது அர்ஜுன் தேஷ்வால் இருந்தார். அர்ஜுன் தேஷ்வால் உட்கார வச்சுட்டு அவருக்கு எப்படி சான்ஸ் கொடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்பர் 1. நம்பர் 2, சுதாகர்லாம் நீங்கள் ஈஸியாக பெஞ்ச் பண்ணிடலாம், நீ உட்காரு அப்படின்ட்டு இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தேவாங்க மட்டும் 2-3 நம்மளுக்கு எதிராக தான் ஃபர்ஸ்ட் 25 பாயிண்ட் எடுத்தார். அது மட்டும் 2-3 பாயிண்ட் எடுத்திருந்தா தேவாங்க ஒருத்தர் இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது, நவந்திருப்பாங்க. பவன் ஷராவத் இன்ஜுரி ஆகலைன்னா நரேந்திரன் ஒருத்தர் இருக்கிறதே தெரியாது. சாகருக்கு இன்ஜுரி ஆகலைன்னா நிதிஷ்குமார்னு ஒருத்தர் இருக்கிறதே தெரியாது. ஸோ இதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை வச்சுட்டு அவர் நல்ல கோச் இல்லை நீங்கள் சொல்கிறப்ப, அவர் அச்சீவ்மெண்ட்டை பாருங்கள். அது படிக்கிறதுக்கே நமக்கு மலைப்பாக இருக்குது. அவ்வளவு சாதிச்சு காமிச்சவர் சஞ்சீப் பலியான். கோச் தான் பண்ண முடியும், மோட்டிவேஷன் கொடுக்க முடியும், ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ண முடியும். மேட் உள்ள பிளேயர் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். அவங்களுக்காக சிட்டி ரூபா மாதிரி 7 கோச்சை வச்சுக்கிட்டுலாம் உள்ள விளையாட முடியாது. ஸோ தட் இஸ் தட் பிளேயர் ஹேஸ் டு பெர்ஃபார்ம், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து போகணும். ரைட் அண்ட் 2.25 கோடி கொடுத்து இந்த பெரிய ஆள்லாம் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. அது நம்பர் 1. இன்னும் ஹையர் த ப்ரைஸ் டசன்ட் கேரண்டி யூ சக்ஸஸ். ஜாஸ்தி வேலை கொடுத்து வாங்கினதுனால வா சூப்பர் வா அப்படின்னா அது உதாரணம் தான். சச்சின் தெண்டுல்கர் பார்த்தீங்களா, குடு நடுவில் போய் நின்னது, கடைசியில் எல்லாமே சொதப்பி விட்டுடுச்சு. பெரிய நேம் வைக்கிறதுனால ஒன்றும் யூஸ் இல்லை. உதாரணத்துக்கு பவன் ஷராவத், பர்தீப் நர்வால், நவீன் எக்ஸ்பிரஸ், அர்ஜுன் தேஷ்வால், சுல்தான் ஃபசால் ஆகட்டும், மணிந்தர் சிங் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஃபைனல் விளாண்டாங்களா நான் முடிஞ்சு போன சீசன் இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல தோத்துட்டாங்களா ஆஷு மாலிக்லாம். வேறு பாட்னா பேரஸ் வருவாங்கன்னு எத்தனை பேர் எதிர்பார்த்தாங்க? அந்த கோச்சை எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஸோ ஆனால் அவர் கடைசி ரிவார்டு 10 நிமிஷத்தில் நீ கிளம்பி போட்டி எடுத்துட்டுட்டாங்க. போட்டி எடுத்தோன்னே பிக் பாஸ் ஞாபகம் வருது. பிக் பாஸ் ஜாக்லின் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கணுன்னு அந்த சேனலில் போய் பாருங்கள். பாலா ஸ்பீக்ஸில் ஜாக்லின் வெளியேற்றம் சரியா தவறான பிளேயரை சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இஸ் வெரி குட் சஞ்சீவ் பலியான். நல்ல கோச் மட்டும் பார்த்தாது, நல்ல டீம் வேணும், அது ரொம்ப முக்கியம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கவர் ஆகணும். 11 பேட்ஸ்மேனை வச்சுட்டு போனால் கப்பில் ஜெயிக்க முடியாது. 5 பவுலர் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி தான் ரைடர்னா லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டான பிளேயர், கரெக்டான பேக்கப் அவங்களுக்கு. அதே மாதிரி டிஃபென்ஸில் ரைட்டு லெஃப்ட் கவர் ஆகட்டும், கார்னர் ஆகட்டும், மெயின் பிளேயர் அவங்களுக்கு பேக்கப். இப்படி வச்சு தான் போகணும். இன்னும் யூ எண்ட் அப் வித் சேம் டைப் ஆஃப் பிளேயர். லெஃப்ட் டிஃபெண்டர் சாயல் குலே ஆகட்டும், நிதிஷ்குமார் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. எனிவே முதல்ல ஆப்ஷனில் எழுதிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி போங்க. யுவா கபடி சீரீஸ்லாம் பாருங்கள், என்ன நடக்குது அப்படி சுற்றி பாருங்கள். ஆயன் லோச்சாரெலாம் வரல, அவர் தான் கொண்டு வந்தார் நரேந்தர். அந்த மாதிரி கொண்டு வரணும். ரைட் அண்ட் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கானா போதும். அதுக்கு எனக்கு அந்த 4 பிளேயர் போதும். இப்போ நான் 4 பிளேயர் தான் சொல்ல போகிறேன். நான் இந்த 4 பேரை தவிர பாக்கி எல்லாரையும் க்ளோஸ் யுவர் ஐஸ் ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. முதலே ஒன்று வீடியோ போட்டியானே, அப்போ ஒன்று போட்டால் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. இப்போ இவரோட கோச் அணுகுமுறை எப்படி இருக்கும், எப்படி திங்க் பண்ணுவார், இதெல்லாம் யோசிக்கும் போது கண்டிப்பாக இப்படி தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் ரீட்டைன் பண்ணுறாங்களோ இந்த 4 பேர், பாக்கியெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் எடுத்துங்க. நீங்கள் ஏபிஎம் கார்டு தான் யூஸ் பண்ணுவீங்களோ, இல்லை ஆப்ஷனில் எடுக்கிறீங்களோ, சி கேட்டகரியோ, டி கேட்டகரியோ, என்ஒய்பியோ, ஒய்பியோ, யங் பிளேயரோ, ஆர்ஒய்பி ரீட்டன் யங் பிளேயர், எவ்வளவோ பேர் இருக்குது. எல்லாம் ஒன்று எடுத்துக்கலாம். சரி, இதே டீம் ஏன் சார் எல்லாம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா, இதே டீம் தான் பிகேஎல் 9 செமிஃபைனல் ஆச்சு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நரேந்தர், இமான்ஷு, சாகர், சாயில் குலியா, ஆஷிஷ், மோஹித், இவங்க எல்லாமே விளையாண்டவங்க தான். மோஹித் போன சீசனும் விளையாடல சுத்தமாக. ஆனால் அவர் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டே இருந்தார். என்ன லீக் பண்ணிக்கிட்டேன், இவர் வந்துட்டார், அவர் சொன்னார், அடுத்த கோச் இவர் தான் அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் டிப் ஆஃப் த ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு நிறைய சேனல் சொன்னாங்க. எனக்கு தெரியல. ஸோ மோஹித்தை இவங்களாம் வச்சு தானே விளையாண்டிங்க. இப்போ என்னாச்சு எல்லாமே ஃப்ளாப் ஷோ. ஒன்று வயசாகிடுச்சு, இல்லைன்னா ஆப்போனண்ட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு இவங்க எப்படி விளையாடுவாங்கன்னா, எப்படி இவங்களை அவுட் பண்ணணுன்னு, யாரை எப்படி மடக்கணும்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதே பிளேயரை திருப்பி வச்சுக்கிறது இல்லை, அர்த்தமே இல்லை. ஒரு வருஷம் வயசு வேறு ஏறிடுச்சு அண்ட் எல்லாருக்கும் தெரியும் உங்களோட கான்ஃபிடன்ஸ் ஏற்கனவே ஷேட்டர்ட். எல்லாமே கொஞ்சம் மேட்ச் தான் விளையாண்டாங்க. அண்ட் நமக்கு தெரியுதோ இல்லையோ, எதிர் டீமுக்கு தெரிஞ்சிடுச்சு நம்மளோட வீக்னஸ். அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு சொன்னதில் அஜிங்கே பவர் மட்டும் தான் இல்லை,
பாக்கியெல்லாம் பிகேஎல் 9, 10, 11 எல்லாத்துலேயுமே இருந்தவங்க தானே. ஏன் பெர்ஃபார்ம் பண்ண முடியல? கோச்சோட எடுத்தோடனே 2 வைஸ் கேப்டன், 2 கோச்சு, இன்னும் 4 கேப்டன், இந்த மாதிரிலாம் இருந்தால் 5 கேப்டன் விளையாண்டாங்க. யோசிச்சு பாருங்கள், யாரை கேட்குறது பிளேயர்? ஸோ அதனால் ஸ்டிக் டு ஒன் ஃபார்முலா. 22 மேட்ச் கண்டினியூஸாக கொடுங்க. அன்லஸ் இன்ஜுரி ஆகுனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நரேந்தர் பாருங்கள் 13. இப்போ நான் ஏன் 4 பேரை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நரேந்தர் முடிஞ்சு போன சீசனில் 13 மேட்ச் தான் விளையாண்டார், 88 பாயிண்ட். ஒரு 6 மேட்ச் இன்ஜுரி, 6 மேட்ச் சப்ஸ்டிடியூட் லிஸ்ட்டில் இருந்தது. எப்படி இன்ஜுரியில் கட்டுப்பட்டு உட்காந்துருந்தாரா? விளையாடுற சுச்சுவேஷனில் தானே அர்த்தம் அதுக்கு. ஸோ அவர் 22 மேட்ச் விளையாடல. ஸோ நரேந்தர் கண்டோல டெஃபினெட்லி ஸ்டார். அவர் 88 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது, ரீடைன் நேம். அப்புறம் மொயின் ஷஃபாக்கி 14 மேட்ச் தான் அவரும் விளையாண்டார். நல்லா விளையாண்டாலே கம்மி மேட்ச் போயிருக்கு, 113 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு 10 மேட்ச் விளையாடல, அதுக்கப்புறம் தான் எடுத்தார் பாருங்கள் பிக்கப்பு. அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளாக தோற்றோம். ஸோ அதனால் மொயின் ஷஃபாக்கி ஈரானியன் பிளேயர், அவர் காமிச்சிட்டாரு. எது டீம் இன்னும் பயந்துட்டு தான் இருக்காங்க அவர் மொயின் ஷஃபாக்கி. ஸோ டெஃபினெட்லி மொயின் ஷஃபாக்கி. இமான்ஷு அவரை ரிட்டர்ன் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்பீங்க, எதுக்கு சார் இமான்ஷு, நிஜமாவா, ஆர் யூ ஷுவர் அப்படி இப்படின்னு. கண்டிப்பாக, ஏன்னா ஆல்ரவுண்டர் ரொம்ப தேவை. நீங்கள் ஷாதுல் வருவார், அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஷாதுல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜஃபர் தானிஷ்லாம் அவங்களாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இமான்ஷு முடிஞ்சு போன சீசன்லேயே 12 மேட்ச்சில் 58 பாயிண்ட் எடுத்தார். ஆல்ரவுண்டு விட்டால் தான் சான்ஸ் கிடச்சிது. 12 மேட்ச்சில் 58 ஃபுல்லாக விளையாட்டு தான் நினச்சி பாருங்கள். ஒரு மெயின் ரைடரோ அவுட் பண்ணாலும் இல்லை பெரிய பாயிண்ட், ஒரு மல்டி பாயிண்ட் ரைடு. தீபக்ன்ற ஒரு பார்ட்னர் பேரேஜ், அவர் போய் மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்துன்னு வரார். டிஃபெண்டர் எடுத்துருந்தா எங்கேயோ போயிருந்திருக்கும். ஃபுல்லாக விளையாட கிளம்பும்போது கான்ஃபிடென்ட் டோட்டலாக ஷேட்டர் ஆகிடும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இமான்ஷு டெஃபினெட்லி என்னோட சைடில் இருக்கார். 4வது நிதிஷ்குமார், டெஃபினெட்லி 79 பாயிண்ட் எடுத்தார். 22 மேட்ச் அவர் மட்டும் தான் விளையாண்டார். ஃபைண்ட் ஆஃப் த சீசன் சொல்லுவேன். தமிழ் தலைவாசுக்கு பெஸ்ட் டிஃபெண்டர்னு அவார்டு வேறு கிடச்சிது. வேறு என்ன வேணும்? எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, ரிவார்ட் த பெஸ்ட் அண்ட் பனிஷ் த வஸ்ட். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு, எதுவும் ஆஃபீஸோ ஸ்கூலோ காலேஜோ ஸ்போர்ட்ஸோ நல்லா விளையாடுறவங்கள ரிவார்டு கொடுங்க. அது பண்ணலையா, அட்லீஸ்ட் நல்லா விளையாடுறவங்களும் பனிஷானு பண்ணணும். எதுவும் பண்ணாமல் உட்காந்துருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் டீம். அப்புறம் நம்ம தான் புலம்பிட்டு இருக்கணும் ஃபேன்ஸு, ஐயோ அப்படி இப்படின்னு. சென்டிமெண்ட்டுக்கு இடமே இல்லை டீம் எடுக்கும்போது. தெர் இஸ் நோ சென்டிமெண்ட் இன்வால்வ். சென்டிமெண்ட், அவர் எனக்கு ஃப்ரெண்டு, அவர் பிகேஎல் 5 மறந்துட்டியா எடுத்தார 20 பாயிண்ட்டு. லிவ் இன் த ப்ரெசன்ட். இன்றைக்கி என்ன லுக், எங்கேயோ கபடி மாறி போயிடுச்சு. பழைய கதையெல்லாம் நம்ம பேச முடியாது. எவால்வ் ஆகிருக்கு. எப்படி T20 வந்து கிரிக்கெட் எவால்வ் பண்ணி விட்டுருச்சு, அதே மாதிரி பிகேஎல்ல நிறைய எவால்வ் பண்ணிங்க. அந்த காலத்தை பற்றியே இப்போ நினச்சிட்டு இருக்க முடியாது. ஆனால் லிவ் இன் த ப்ரெசன்ட். ஃபேன்ஸுக்காக யோசிங்க. ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்குது. இன்னொரு தோல்வி ஃபேன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கைண்டுப்பாங்க. சக்ஸஸ் வில் ஆல்வேஸ் ஹவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மாதிரி வெற்றி தான் குறிக்கோள். ரைட், ஃபைட் அண்ட் லூஸ், நோ ப்ராப்ளம். அது முக்கியமான இது. இப்போத்துலேருந்து பேனா பேப்பர் பென்சிலாம் எடுத்துகிட்டு டீமை ரெடி பண்ண ஆகிடுங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடும். எப்படி சொல்கிறேன் அப்படிங்க. எல்லா டீமும் கடை கோச் ரிமூவ், கோச் அப்பாயிண்ட் பார்த்தாலே தெரியல சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறாங்கன்னு. மேபி நெக்ஸ்ட் மந்த்தே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துடும். பிப்ரவரி மார்ச்லேயே எவ்வளோ ரிட்டர்னு, எவ்வளோ பட்ஜெட், யார் என்ன பண்ணுவாங்கன்னு. க்ளோஸ் யுவர் ஐஸ். சச்சின் தெண்டுல்கர் அமைச்சிட்டா துண்டாங்க. 2.25 கோடி, 2 கோடி 15 லட்சம் இருக்குது. இன்னும் வெரி குட் பிளேயர்ஸ்லாம் நீங்கள் எடுக்கலாம். யங் டேலண்ட்டுக்கு போங்க. நெக்ஸ்ட் 5 வருஷம் விளையாடுற மாதிரி. அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் 22 மேட்ச் விளையாடணும். அது ரொம்ப முக்கியம். ஃபிட்னஸ், அவங்களுக்கு ஃபிட்னஸ் எப்படி பார்த்துக்குறாங்க அது நம்ம செக் பண்ணோம். நீங்கள் என்ன தான் சாகர் எப்படி சார்னு திருப்பி பெஞ்சில் உட்காந்து என்ன பண்ண முடியும்? அவர் 3 சீசனை பெஞ்சில் தானே உட்காந்துருக்காரு. நல்ல பிளேயர் தான். அதுக்காக இன்ஜூர்ட் பிளேயர் யூ கேன் நாட் ஹெல்ப் இட். இன்ஜுரி இஸ் இன்ஜுரி. என்ன பண்ண முடியும்? யங்ஸ்டர்ஸ் வேணும்னா அலசுங்க. மன்பிரீத் சிங் சென்னை வந்து யுவா கபடி இருந்து ஒரு மணிகண்டன் நினைக்கிறேன் அவர் பேர், எடுத்துகிட்டு போனார். அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட. நாளைக்கு டோர்னமெண்ட்னா இன்றைக்கி முடிச்சுக்கிட்டான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ரைட். என்னோட லெக்சர் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். பிறகு 10 நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.